வணக்கம் மக்களே, இந்த காணொளியில அப்கமிங் டிவிடெண்ட் போனஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் ஐபிஓ அப்டேட்ஸ் பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா பஞ்சஷீல் ஆர்கானிக்ஸ், இவங்க 80 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 21. ஸ்பைஸ் ஐலாண்ட்ஸ், இவங்க 50 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 21. எக்ஸல் சாஃப்ட், இந்த ஐபிஓ பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்த ஐபிஓ நவம்பர் 19லேருந்து 21 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 25% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோர்ஸ் இன்வெஸ்டர் கெயின். கேட் விஷன், இவங்க ₹2 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 20. டெல்ஃபி வேர்ல்ட், இவங்க போனஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் இரண்டுமே அறிவிச்சிருக்காங்க. போனஸ் 2:1 ரேஷியோலையும் ஸ்டாக் ஸ்பிளிட் 1:5 ரேஷியோலையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணல. கேபிலரி டெக்னாலஜிஸ், இந்த ஐபிஓட டீடைல்ஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த ஐபிஓ ஆல்ரெடி ஓப்பன்ல இருக்கு. 18th க்ளோஸ் ஆகுது. இவங்களோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்னன்னா 3.81% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. CWD, இவங்க போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 4:1 ரேஷியோல ஒரு ஷேர் வச்சிருந்தா 4 ஷேர் போனஸா கிடைக்கும். இன்னும் ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணல. அலுமினியம் குறித்தான ஒரு அப்டேட். அலுமினியம் இந்தியா மட்டும் இல்லாம வேர்ல்டு வைட்ல ரெக்கார்ட் ஹை பிரைஸ்ல போய்கிட்டு இருக்கு. ஏன்னா டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு, ஆனா சப்ளை கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இம்போர்ட்ல இந்தியாவுக்கு இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் டேரிஃப் சேஞ்சஸ் காரணமாகவும் இதோட பிரைஸ் அதிகமா போய்கிட்டு இருக்கு. இந்த அலுமினியமோட தேவை டிரான்ஸ்போர்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், ரினியூவபிள் எனர்ஜி, பேக்கிங் இந்த செக்டார்ஸ்லாம் அதிகமாக தேவைப்படுது. இந்தியாவில் இதுக்கான டிமாண்டும் அதிகமாக இருக்கு. இன்னும் 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த தேவை இரட்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதனால அலுமினியமோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பேசிஸில் புல்லிஷாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அலுமினியம் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. சோர்ஸ் எக்கனாமிக் டைம்ஸ். டாடா மோட்டார்ஸோட ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்துருச்சு. டாடா மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் 600 இருந்ததுன்னா, ஸோ பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ்க்கு 68.85% ப்ரைஸ் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 68.85/100 போட்டிங்கன்னா உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸோட ஸோ வர ப்ரைஸ் தான் ஒரு ஷேருக்கான ப்ரைஸ். அப்படியே கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்க்கு 31.15% கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் 600 இருந்ததுன்னா 600 × 31.15/100 போட்டிங்கன்னா என்ன ப்ரைஸ் வருதோ அதுதான் கமர்ஷியல் வெஹிக்கலுக்கான ஒரு ஷேருக்கான ப்ரைஸ். அடுத்ததா ஸ்டேக் அக்விசிஷன். இந்தியன் ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 51% ஆஃப் கண்ட்ரோலிங் ஸ்டேக்கை ஆத்மண்டன் வெல்னஸ் ரெசார்ட், இது மகாராஷ்டிராவில் இருக்கு, இதில் வாங்கியிருக்காங்க. இதுக்காக இவங்க 240 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இந்த அக்விசிஷனை டிசம்பர் 31க்குள்ள முழுவதாகவும் முடிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெல்னஸ் ரெசார்ட் இந்த செக்டார்லையும் இவங்களோட பிரசன்ஸை அதிகரிக்கிறதுக்காக இந்த அக்விசிஷனை பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் ஹோட்டல்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கு. அடுத்ததான் VLS ஃபினான்ஸ், இவங்க பைபேக் குறித்தான முடிவை நவம்பர் 22 நடக்க போற போர்ட் மீட்டிங்ல அறிவிப்பாங்க. நன்றி மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டுல சந்தேகங்கள் இருந்தா ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட் ஃபண்டமெண்டல்ஸ்னு தனியா பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அதுல ஷேர் மார்க்கெட் ஃபண்டமெண்டல் சம்பந்தமான விஷயங்களை வீடியோஸா போட்டிருக்கேன். விருப்பம் இருந்தா அதையும் கிளிக் பண்ணி பாருங்க. நன்றி.